மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு, நாங்கள் இன்றைக்கி காப்பத்த உயர்தரம் தொழில்நுட்ப பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான எஸ்எஃப்டி பாடத்தோடு நினைச்சு கொண்டிருக்கிறோம். எஸ்எஃப்டி பாடத்தில் உள்ள பிசிக்ஸ் சைடில் உள்ள விசைகள் சம்பந்தமான பாடங்களை நாங்கள் கடந்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு புது விஷயம், உராய்வு விசை சம்பந்தமான ஒரு விஷயம். ரைட், நீங்கள் இதை பற்றி காப்போத்த சாதன பரீட்சைகளில் எதிர்கொள்கிற நேரத்தில் நீங்கள் விஞ்ஞானம் என்ற பாடத்தில் அங்கே படிச்சிருப்பீங்க உராய்வு விசை சம்பந்தம். அதை நாங்கள் இங்கே டெக்னிக்கலாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ரைட், நாங்கள் இங்கே படிக்கிறது முழுக்களுமே பிரயோகங்கள் தான், சகலதுமே ப்ராக்டிகல்ஸ் தான். உராய்வு விசையை எப்படி ப்ராக்டிக்கலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது, டெக்னிக்கலாக இப்படி என்னென்ன வேலைகளுக்கு நாங்கள் அப்போ யூஸ் பண்ண போகிறோம்ன்றதுக்காக அந்த பாடத்தை நாங்கள் இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. உராய்வு விசை என்றதை பற்றி இன்றைக்கி கதைக்க போகிறோம். ரைட், ஓகே. பாடம் வந்து பாருங்கள், உராய்வு விசை. ரைட், ஓகே. உராய்வு விசை இது பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் கடந்த வகுப்பில் ஒரு சில விஷயங்கள் காய்ச்சினாங்க. இந்த இழுவை விசை, செவ்வன் மருதாக்க விசை அப்படின்னு சொல்லி விசைகளில் நிறைய டைப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மரம் இருக்குன்னு யோசி. ரைட், இது வந்து தரையில் வந்து ஒரு மரம். ரைட், ஓகே. மரத்தில் வந்து பாருங்கள் ஒரு பழம் இருக்குது. ரைட், ஓகே. இது வந்து ஒரு பழம். ரைட், ஓகே. ஒரு மரத்தில் வந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. ரைட், ஓகே. இப்போ பாரு, இந்த மரத்தில் வந்து பழம் வந்து ஓய்வில் இருக்குது. ரைட், அப்போ விசைகளின் சமநிலை என்ற பாடம் படிக்கைக்குள்ளையும் சரி, நாங்கள் நியூட்டன்ஸ் லோ படிக்கைக்குள்ளையும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சிருக்கோம். ரைட், ஓகே. அப்போ ஒரு மரத்தில் ஒரு பழம் வந்து எப்படியாவது ஓய்வில் இருக்குது, அசையாமல் அப்படி ஓய்வில் இருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், அந்த பழத்தில் தாக்குற விசைகள், விளைவுள் விசை வந்து பூஜ்ஜியம். பழத்தில் நிறைய விசைகள் தாக்கலாம், பட் எல்லா விசைகளிலும் நம்முடைய விளைவுள் விசை வந்து பூஜ்ஜியம். இந்த விளைவுள் விசை எப்படின்னா நாங்கள் டீப்பாக இங்கே படிச்சிடும். ரைட், அப்போ விளைவுள் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இங்கே 0 நியூட்டனாக இருக்குது. அதனால தான் பொருள் அசையவில்லை, அந்த பழம் வந்து அசையவில்லை. அப்போ இந்த பழத்தில் ரெண்டு விசைகள் தாக்கும். எந்த ஒரு திணிவையும் பூமி பிடிச்சிருக்கும் W என்ற விசையோட. ரைட், அந்த பழத்தினுடைய வெயிட்டை வந்து பூமி பிடிச்சிருக்கும், புவியீர்ப்பு மையத்தில் வச்சு. அந்த மாதிரி அந்த பழத்தை கீழே நோக்கி போக விடாமல், பூமியில் இருக்கிற விசைக்கு போக விடாமல் இந்த பழத்தினுடைய காம்பு மேல் நோக்கி பிடிச்சிருக்கும் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசை. ரைட், டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இழுவை விசை என்று சொல்றது. இந்த இழுவை விசை Tயும் பழத்தை வந்து பூமி பிடிச்சிருக்கிற விசை, புவியீர்ப்பு மையத்திலிருந்து பூமி பிடிச்சிருக்கிற விசை Wவும் பருமநில சமனும் திசையில எதிர்மா இருக்கும். இதை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பிலே தெளிவாக படிச்சாங்க. ரைட், ஓகே. அப்போ ரெண்டு விசைகள் தாக்கி ரெண்டு விசை எதிர் திசைகளில் தாக்குது, ரெண்டும் சமபருமன் உள்ள விசைகள் என்றபடியால் அந்த பொருளில் வந்து விளைவுள் விசை எதுவுமே இருக்க போகிறது இல்லை. விளைவுள் விசை 0 நியூட்டனாக இருக்கும். ஆகவே அந்த பழம் ஓய்வில் இருக்கும். இது வந்து ரெண்டு விசைகள் தாக்கி ஒரு பொருள் ஓய்வில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் விளைவுள் விசை சம்பந்தமாக படிச்சினாங்க. இப்போ அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு புது விஷயம், அதே மாதிரி நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தாங்க, இந்த செவ்வன் மருதாக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட், ஓகே. அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரைட், ஓகே. இப்போ ஒரு தளம் இருக்குது, இது ஒரு கிடைத்தளம் மாதிரி யோசியம். ரைட், ஓகே. இந்த தளத்தில் ஒரு பொருள், ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி யோசி. இது வந்து ஒரு தளம். ரைட், தளத்தில் வந்து நான் ஒரு பாக்ஸை வச்சேன்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு வெயிட் இருக்கும். எந்த ஒரு திணிவுக்குமே, சகல ஒரு திணிவுகளையுமே பூமி பிடிச்சி எடுக்கும்ன்றது தான் நியூட்டன் இயக்க விதியிலிருந்து நாங்கள் படிச்சு கொண்ட விஷயமே, அறிஞ்சு கொண்ட விஷயம். அப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து பாருங்க ஒரு திணிவு இருக்கு. அந்த திணிவு நான் இப்போ M வைக்கிறேன் வையன், M என்ற திணிவு இருக்குன்னு சொன்னால் இந்த M என்ற திணிவை பூமி பிடிச்சி ஒரு விசையோட பிடிச்சி எடுக்கும். ரைட், அப்போ புவியீர்ப்பு மையத்தில் இருந்து, இந்த பொருளினுடைய புவியீர்ப்பு மையத்தில் இருந்து பூமி பிடிச்சி எடுக்க போகிற ஒரு விசை W ஒன்று இருக்கும். இந்த W எதுக்கு சமனாக இருக்கும்னு கேட்டால், இந்த M என்ற திணிவு G என்ற கிராவிடேஷனல் அக்சலரேஷனோட பெருக்கப்படுறதுக்கு சமனாக இருக்கும் W என்ற விசை, பூமி பிடிச்சி எடுக்கிற விசை. அதுதான் அந்த பாக்ஸினுடைய நிறை. இப்போ பார், அடுத்தது எப்படி இருக்குமென்னு பார்த்தா, அந்த பொருள் இப்படி பூமி பிடிச்சிருக்கிற விசை இப்படி இருக்குமென்னு சொன்னால் அது நிலைக்குத்தா கீழ் நோக்கி எல்லாம் போகுது. அப்போ பெட்டி, அந்த பெட்டி வந்து தரையை பிச்சு கொண்டு நிலைக்குத்தா கீழ் நோக்கி எல்லாம் போக வேணும். ஆனால் போகாது. என்ன காரணம்? அந்த தளம் வந்து பாருங்க, தரையில வந்து பாருங்க நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில ஒரு விசை R சொல்லக்கூடிய ஒரு விசை. இந்த விசை R சொல்லக்கூடிய இந்த மருதாக்க விசை எப்படி இருக்குமென்றால் எப்பயுமே தளத்துக்கு செங்குத்தான ஒரு விசையா இருக்கும். ரைட், தளத்துக்கு செங்குத்தான ஒரு விசை இந்த மருதாக்க விசை இருக்கும். இந்த மருதாக்க விசை Rம் இந்த பெட்டியை பூமி பிடிச்சிருக்கிற விசை இந்த W சமன் mg என்று போட்டோம். அதாவது இந்த W என்ற விசையும் பருமநில சமனும் திசையில எதிர்மா இருக்கும். நிலைக்குத்தாக அந்த பொருள் எந்த ஒரு இடத்திலையும் அசையாது. கிடையாது, நாங்கள் விசையை கொடுத்தாலும் போகுமே தவிர நிலைக்குத்தான் அந்த பொருள் அசையாது. ஏன்னா நிலைக்குத்து விசையில விசைகள் எல்லாமே சமநிலையில இருக்குது. ஆகவே நிலைக்குத்தான் அந்த பொருள் அசையாது.
அப்ப இந்த ஆறுன்றது ஏன் நான் இந்த ஆறுன்ற முக்கியம்னு சொல்றேன், அடுத்து விசைகள உராய்வு விசை சம்பந்தமா படிக்க போறோம். விசைகள பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி உராய்வு விசை. அந்த உராய்வு விசை சம்பந்தமா படிக்க இந்த ஆறுன்ற விஷயம் எனக்கு முக்கியம். ஆறுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் செவ்வன் மறுதாக்கம். நியூட்டன் தேர்ட் லோ படி எந்த ஒரு தாக்கத்துக்கும் பெருமல்ல சமனும் திசையில் எதிர்மா ஒரு மறுதாக்கம் இருக்கும்ன்றது நாங்கள் நியூட்டன் இயக்கத்தில் படிச்சாங்க. அப்ப இந்த பெட்டியை பூமி பிடிச்சிருக்கிற விசை தான் தாக்க விசை. அதுக்கு மறுதாக்கமா இந்த தளத்துல தளம் வந்து செங்குத்தான் நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுக்க போற விசை மறுதாக்க விசை. ரைட். அப்ப இந்த ஆறும் டபிள்யூவும் சமன் ஒரு கதை. இப்ப செவ்வன் மறுதாக்கம் ரெண்டு விளங்கிட்டு தானே நியூட்டன் தேர்ட் லோ படி நியூட்டன் சோடி விசை தான் அது. ரைட். இப்ப நான் உராய்வு பற்றி தெளிவாக கதைக்க போறேன். ரைட். ஓகே. உராய்வு பற்றி ஓகே. ஒரு தளம் ஒன்றை யூசி. ரைட். ஓகே. ஒரு தளம் ஒன்றை யூசி. தளம் ஒன்றை பார்த்தாச்சு. இந்த தளத்துல வந்து பாரு ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ரைட். ஓகே. ஒரு பெட்டி ஒன்று தளத்துல வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பாக்ஸ். ஓகே. ஒரு தளம் ஒன்றுல பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து கிடைத்தரை மாதிரி யூசியம். இது வந்து தரையில ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. ரைட். ஓகே. இந்த பெட்டியினுடைய திணிவு சொல்லியாச்சு. எம் திணிவுள்ள ஒரு பெட்டி. ரைட். ஓகே. எம் திணிவுள்ள ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருந்தால் நாங்க நியூட்டன் இயக்க விதி எல்லாம் படிச்சு முடியாங்க ஒரு கதை கொண்டு கதைப்போம். எந்த ஒரு திணிவையும் பூமி பிடிச்சு எடுக்கும். சகல திணிவுகளையும் பூமி பிடிச்சு எடுக்கும். ஆகவே இந்த பெட்டிக்கும் ஒரு திணிவு இருக்கு, எம் என்ற திணிவு. அந்த எம் என்ற திணிவையும் பாருங்க பூமி பிடிச்சு எடுக்கும். புவியீர்ப்பு மையத்துல இருந்து இதை புவியீர்ப்பு மையம் யோசி இங்க இருந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கின திசையில வெயிட், அந்த வெயிட் எதுக்கு சமனா இருக்கும்? எம் ஜி என்றது கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன். ரைட். புவியீர்ப்பினாலான ஆர்முடுகளை இந்த பெட்டியினுடைய திணிவால பெருக்கி நாங்க எம்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கொள்வோம். ரைட். ஓகே. அப்ப எம் என்ற திணிவு ஜி என்ற கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன்ல இருக்கக்குள்ள எம்ஜி என்ற விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி பூமி பிடிச்சிருக்கிற விசை. இது இப்ப நாங்கள் பார்த்தனாங்கள தானே அந்த மறுதாக்க விசைன்னு சொல்லி. அப்ப பூமி பிடிச்சிருக்கிற விசைக்கு சமனான ஒரு விசைய நிலைக்குத்தா மேல் நோக்கி இந்த தளம் தரை இருக்கு தானே தரை இந்த பாயிண்ட்ல வச்சு அப்படி ஒரே தாக்க கூடல நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு மறுதாக்க விசை ஆற கொடுக்கும். இந்த ஆர் மறுதாக்க விசை ஆர் எப்பயுமே தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். அதனால இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் சொல்றது செவ்வன் மறுதாக்கம். ரைட். இந்த செவ்வன் மறுதாக்கம் கடந்த தெளிவா படிச்சாங்க, ஞாபகப்படுத்துறோம். ஓகே. செவ்வன் மறுதாக்கம். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த பெட்டியை நான் கிடைத்தளத்துல ஒரு விசையை கொடுத்து பி என்று சொல்லக்கூடிய ஒரு விசையை கொடுத்து தள்ள போறேன். ரைட். ஒரு பிரயோக விசை கிடை விசை பி. ரைட். கிளியரா எடுத்து வச்சுக்கோ. கிடை விசை பியை கொடுத்து இந்த பெட்டியை நான் தள்ள போறேன். தள்ளினால் என்ன நடக்கும்? பெட்டியில் ஒரு விசை தாக்குது, விளைவுல ஒரு விசை தாக்குது. என்ன அப்ப நியூட்டன் இயக்க விதிப்படி விளைவுல ஒரு விசை தாக்கினால் அந்த பொருள் மூவ் பண்ண வேணும். விசையின் திசையிலேயே மூவ் பண்ண வேணும். அப்ப இந்த பெட்டி வந்து இப்படியே ஒரு இடத்துல திசையில மூவ் பண்ண வேணும். ஆனால் பாருங்க இந்த பெட்டியை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன். ரைட். சும்மா விளக்கத்துக்கு அவனை விளங்கணும் பண்ணுறதுக்காக சொல்றேன். பெட்டி வந்து இந்த திசையில மூவ் ஆக வேணும். அந்த மூவ் ஆக வேணும்னு சொன்னால் அந்த பெட்டி மூவ் ஆக வேணும்னு சொன்னால் என்னால குறைஞ்சது 100 நியூட்டன் விசையாவது கொடுக்க வேணும்னு சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். ரைட். உனக்கு விஷயம் உராய் விஷயம் என்ன விளங்க வேணும், அதுக்காக கதைக்கிறேன். சும்மா ஒரு கணக்குக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 100 நியூட்டன் விசையை நீ கொடுத்தா மட்டும்தான் இந்த பெட்டியை அசைக்க வைக்கலாம். இப்போ ஒரு பெரிய லொரி மாதிரி யோசியம். இப்ப சைக்கிளை உதஞ்சு விழுத்தானே உதஞ்சு விழுத்தி போடுவேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு முத்தத்தில் ஒரு சைக்கிள் நிற்கிறது வை. இந்த சைக்கிளை நீ ஓடி போய் உதஞ்சு விழுத்துறானா ஓடி போய் உதஞ்சு விழுத்தி போட சைக்கிளை விழுத்தலாம். இப்போ ஒரு பெரிய லொரி ஒன்று நிற்கிறது வை. லொரி உதஞ்சு விழுத்தானே விழுத்தலாம். லொரி எவ்வளோ பெருசு, அந்த பேர லொரியை வந்து விழுத்தண்டா விழுத்துவிய முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி யோசி. இதை வந்து தள்ளணும். இந்த பொருள் பெட்டியை வந்து மூவ் பண்ண வைக்கணும் என்றால் குறைஞ்சபட்சம் 100 நியூட்டன் விசையாவது நான் கொடுக்க வேணும். ரைட். ஓகே. இப்ப நான் கிடை விசை பி 0 நியூட்டனை கொடுத்தால் 0 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளினால் இந்த பெட்டி அசையுமா அசையாதா? சிம்பிளான ஒரு கேள்வி. 0 அதான் விசை ஒன்றுமே கொடுக்கல. 0 நியூட்டன்னா விசை ஒன்றுமே கொடுக்கல. அந்த பொருள் அசையுமா? விசை இல்லாட்டி பொருள் அசையாது. நியூட்டன் கதை. ஆகவே இங்க வந்து பொருள் அசையாது, இந்த பெட்டி அசையாது. இப்ப நான் 1 நியூட்டன் இந்த 0 நியூட்டனை பெட்டி போட்டு இப்ப நான் 1 நியூட்டன் விசையை கொடுக்குறேன். 1 நியூட்டன் விசையை கொடுத்தா என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்றால் ஒரு விசை ஒன்று கிடைக்குது. 1 நியூட்டன் விசை கிடைக்குது. விசை கொடுத்தா பொருள் அசைய வேணும்ன்றது நியூட்டன் கதை. ஆனா இந்த பொருள் அசையாது. என்ன காரணம் என்று கேட்டால் இந்த தரை இருக்குதானே பாருங்க. இந்த தரையின் மேற்பரப்பில இந்த பெட்டியினுடைய மேற்பரப்பும் தொடுகையில இருக்குது. பெட்டியினுடைய மேற்பரப்பும் தரையின் மேற்பரப்பும் தொடுகையில இருக்குது. அப்ப அந்த தொடுகையில இருக்கக்குள்ள ஒரு பெட்டியும் தரையும் தொடுகையில தொட்டு கொண்டிருக்கக்குள்ள நீ இந்த 1 நியூட்டன்ற விசையை கொடுத்து தள்ளினால் அந்த பொருளை போக விடாமல் ரிவர்ஸ்ல இந்த திசையில இந்த தளம் வந்து பெட்டியை போக விடாம பண்ணும். தெளிவா எடுத்து வச்சுக்கோ. இது ஒரு நியூட்டன் 3ஆம் இது நியூட்டன் லாஜிக் தான் இது. ரைட். நியூட்டன் சொன்ன கதையின்படி எந்த ஒரு தாக்கத்துக்கும் பெருமண்ட சமனாகவும் திசையில் எதிராகவும் மறுதாக்கம் இருக்கும் என்ற கதையின்படி நீ 1 நியூட்டன் என்ற விளைவு விசை பி கிடை விசை பி அது 1 நியூட்டனுக்கு சமனா இருக்குது. அதை கொடுத்து நீ இந்த பெட்டியை தள்ளினால் இந்த பெட்டியை 1 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளினால் இப்படி தள்ளினால் அதை போக விடாமல் தரை வந்து எதிர் திசையில இப்படி தள்ளும். அது இந்த விசையும் 1 நியூட்டனா தான் இருக்கும். தெளிவா எடுத்து வச்சுக்கோ.
அதனாலதான் இந்த திசையில இருக்கிற ஒரு நியூட்டன், நீ தள்ளுற திசையில இருக்கிற ஒரு நியூட்டனும் எதிர் திசையில தரை கொடுக்குற அந்த ஒரு நியூட்டன் விசையும் கேன்சல் ஆகி விளைவுல ஒரு விசையும் இல்லை. ஆகவே அந்த பெட்டி அசையாம இருக்கு. ஒரு நியூட்டன் கொடுத்தா அசையாது. 10 நியூட்டன் கொடுத்தா, இப்போ ஒரு நியூட்டன் அடுத்த 10 நியூட்டன் கொடுத்தா என்ன நடக்கும் கேட்டால், இந்த பி கிடைவிசை பி 10 நியூட்டனா இருந்தால் இந்த தரை திருப்பி போக விடாம பண்ண பாருங்க 10 நியூட்டன் விசையை கொடுத்து, ரைட்? 10 நியூட்டன் விசையை கொடுத்து போக விடாம பண்ணும். அப்படி 20 நியூட்டன் கொடுத்தா இந்த தரையும் 20 நியூட்டனை கொடுக்கும். 30 நியூட்டன் கொடுத்து தள்ளுறேன், அதுவும் 30 கொடுக்கும். அப்படி 30, 40, 50, 60, 70 அப்படியே கொண்டு போய் 90 வரைக்கும் கொடுக்குறேன். அது 90 வரைக்குமே கொடுக்கும். நீ 100 நியூட்டன் விசையை கொடுக்குறா. இப்ப நான் சொன்னான் இந்த பெட்டியை தள்ள வேணுமென்றால் குறைந்தபட்சம் 100 நியூட்டன் விசையை கொடுக்க வேணும். நீ இப்ப 10, 20, 30 கூட்டி கொண்டு போய் அது பொருள் அசையவே இல்லை. நீ ஒரு 100 நியூட்டன் விசையை கொடுத்து இந்த கிடை விசை பியை கொடுத்து தள்ளினால் இந்த தரையும் பாருங்க 100 நியூட்டனை கொடுக்கும். ஆனா எப்படி இருக்கும்? அது ஒரு அவதி நிலையில இருக்கும். ஏன்னா குறைந்தபட்சம் 100 நியூட்டன் இருந்தாலே அந்த பொருள் அசைய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த 100 நியூட்டன் கொடுத்து நீ தள்ளுறாண்டால் தரையும் வந்து நியூட்டன் 3வது விதிப்படி 100 நியூட்டன் விசையை கொடுத்து திருப்பி தள்ளும். ஆனா அது எப்படி இருக்கும்? ஒரு அவதி நிலையில இருக்கும். இன்னொரு கொஞ்சம் கூட தள்ளினாலே அந்த பொருள் மூவ் ஆயிடும். அந்த பொசிஷனுக்கு வந்துடும், ரைட்? ஒரு கொஞ்சம் விசை 100 நியூட்டனை கொடுத்தால் கொஞ்சம் ஒரு அவதி நிலையில இருக்குது. போறதுக்கு நிற்குது, போகாம நிற்குது. அந்த வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவாரு, என்ன அசை வருமான வராது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் போகுமானா போகாது, ரைட்? அப்படி ஒரு ஸ்டேஜில் நிற்குது. இப்போ நீ இன்னொரு 0.1 நியூட்டனை கொடுத்தாலே நாங்களும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். விளைவுல ஒரு சின்ன விசை கிடைச்சி அங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்? அப்போ அதை போக விடாம பண்றாரு தானே இவர். இந்த திரை வந்து போக விடாமல் ஒரு விசையை கொடுக்குறாரு தானே. வேற 100 நியூட்டன் வரைக்கும் நீ எவ்வளோத்தை கொடுத்தாலும், சைபர்ல இருந்து 100 வரைக்கும் நீ எவ்வளவு விசையை கொடுத்தாலும் போக விடாமல் பண்றாரு, இந்த பொருளாசையை விடாமல் பண்றாரு. அதுக்கு பேர் தான் பாருங்க உராய்வு விசை. உராய்வு விசை தெளிவா எடுத்து வச்சுக்கோ. இதை பற்றி படிச்சுட்டு அவ்வளவு சொல்ல ஞாபகப்படுத்துறேன், ரைட்? உராய்வு விசை. இப்ப கிளியரா சொல்றேன். உராய்வு விசை என்றா என்ன என்று பார்த்தீங்கன்றால், யாதாயினும் 2 மேற்பரப்புகள், ரைட், ஒன்று ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது, கிளியரா எடுத்து வச்சுக்கோ. யாதாயினும் 2 மேற்பரப்புகள் ஒன்று ஒன்று தொடுகையில் இருக்கும்போது, தொட்டு கொண்டிருக்கும் போது, யாதாயினும் ஒரு மேற்பரப்பு சார்பாக மற்ற மேற்பரப்பு இயங்க ஆரம்பிக்கும் போது, ரைட்? யாதாயினும் 2 மேற்பரப்புகள் ஒன்று ஒன்று தொடுகையில் இருக்கும் போது, யாதாயினும் ஒரு மேற்பரப்பு சார்ந்து இன்னொரு மேற்பரப்பு இயங்க ஆரம்பிக்கும் போது ஒன்றை ஒன்று இயங்க விடாமல் பண்ணுகிற விசை, இயக்கத்தை தடுக்க முயல்கின்ற விசை, அதுதான் உராய்வு விசை. பாருங்க, அது கிளியரா இருக்கும். இந்த தளத்தின் மேற்பரப்பு சார்ந்து இந்த பெட்டி இயங்க ஆரம்பிக்கிறதுக்காக தான் கிடை விசை பியை கொடுத்து தள்ளி. ஆனா அதை போக விடாம பண்றதுக்கு இந்த தரை வந்து பாருங்க பெட்டியை திருப்பி ரிவர்ஸ்ல தள்ளினது. அந்த ரிவர்ஸ்ல தள்ளின விஷயத்தான் நான் உராய்வு விசை என்று கதைக்கிறேன், ரைட்? ஓகே, அப்ப இதுதான் விளக்கம். இந்த உராய்வு விசை எப்படி என்னென்ன விஷயங்கள்ல தங்கி இருக்கும் என்று பார்த்தீங்கன்றால், முதலாவது விஷயம் இந்த செவ்வன் மருதாக்கம், ரைட்? இந்த செவ்வன் மருதாக்கத்துல தங்கி இருக்கும். செவ்வன் மருதாக்கத்தை தீர்மானிக்க போறது யாரு? இந்த பெட்டியினுடைய திணிவு. பெட்டியினுடைய திணிவு எம் என்ற திணிவா இருக்குது. அந்த எம் என்ற திணிவை பூமி பிடிச்சு ஜி என்ற கிராவிடேஷனல் அக்ஸலரேஷனை யூஸ் பண்ணி இழுத்தால் என்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கும். அந்த நிலைக்குத்தா இருக்கிற விசையை கேன்சல் பண்றதுக்காக மேல் நோக்கி தளம் தரை வந்து மேல் நோக்கி ஆர் என்ற விசையை கொடுக்கும். சமனான விசை செவ்வன் மருதாக்கத்தை கொடுக்கும். அந்த செவ்வன் மருதாக்கம் தான் இந்த உராய்வு விசை என்று சொல்ல. நான் எஃப் என்று வைக்கிறேன், குறிக்கிறேன், ரைட்? இந்த உராய்வு விசையை நான் ஒரு கேபிட்டல் எஃப் என்று குறிக்கிறேன். இந்த கேபிட்டல் எஃப் என்ற விசை வந்து பாருங்க, முதலாவது விஷயம் செவ்வன் மருதாக்கத்துல தங்கி இருக்கும். அடுத்தது யாருல தங்கி இருக்கும் உராய்வு விசை என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த தொடுகையுற மேற்பரப்புகள் ரெண்டுக்கும் இடையில உள்ள இருக்கிற உராய்வு குணகம் மியூ என்று நாங்கள் அதை குறிச்சு கொள்வோம். மியூ என்று சொல்லி குறிச்சு கொள்ளக்கூடிய அந்த உராய்வு குணகம் தொடுகை மேற்பரப்புகளினுடைய தன்மை, ரைட்? 2 மேற்பரப்புகள் தொட்டா தானே உராய்வு வரும் என்று சொன்னால், அந்த 2 மேற்பரப்புகளுடைய தன்மை அதை நாங்கள் மியூ என்று குறிச்சு கொள்வோம். மியூ, ரைட்? அப்ப ஆர் செவ்வன் மருதாக்கமும் உராய்வு குணகமும் தான் இந்த உராய்வு விசையை தீர்மானிக்க போற ஆட்கள். அப்ப அதை வச்சுக்கொண்டு ஒரு ஈக்குவேஷனோட யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவேஷனோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால பின்னுக்கு விளக்கத்துல படிவாங்க. உராய்வு விசையும் உராய்வு விசை வந்து எப்படி அதை தீர்மானம், ஒரு கால்குலேஷனுக்கு எப்படி உராய்வு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதை கிளியரான எக்ஸ்பிளைன், ரைட்? எஃப்ன்றதான் உராய்வு விசை. அதை வந்து அதில் நான் தங்கி இருக்கிற காரணிகளை யாரும் எடுக்கிறாங்க. மியூ உராய்வு குணகம், அடுத்தது ஆர் செவ்வன் மருதாக்கம். இந்த 2 பேரும் தான் உராய்வு விசையில தங்கியிருக்கிறார்கள். அப்ப உராய்வு விசை நான் எஃப்ன்றது உராய்வு விசை என்று வச்சேன் என்றால் அதுக்குரிய ஈக்குவேஷன் மியூ இன்டு ஆர், ரைட்? மேற்பரப்பின் தன்மையையும் செவ்வன் மருதாக்கத்தையும் பெருக்கினால் எனக்கு உராய்வு விசை கிடைக்கும், ரைட்? அப்ப எனக்கு உராய்வு விசைண்டா என்னன்றது கிளியரா விளங்கிட்டு, ரைட்? ஓகே, உராய்வு விசைண்டா என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2 மேற்பரப்புகள் ஒன்று ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மேற்பரப்பு சார்ந்து இன்னொரு மேற்பரப்பு இயங்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த இயக்கத்தை தடுக்கும் விதமாக மத்திய மேற்பரப்பால கொடுக்கப்படுகிற தடை விசையத்தான் நாங்க உராய்வு விசை அப்படின்னு சொல்லி கதைப்போம், ரைட்? ஓகே, இப்ப நாங்க ஒரு சில கணக்குகளுக்கு புரிதலுக்கான ஒரு சில கணக்குகள் பார்ப்போம், ரைட்? ஓகே, இப்போ ஒரு தளம் இருக்குது.
இதை வந்து தரைன்னு சொல்றார். ரைட். ஓகே, இங்க வந்து ஒரு பெட்டி ஒன்று இருக்குதான். இந்த பெட்டியின் திணிவு வந்து 2 கிலோ. ரைட். இந்த பெட்டி வந்து 2 கிலோ பெட்டியாம். புவியீர்ப்பிலான ஆரம்புகள் ஜியை வந்து 10 மீட்டர் செகண்ட் -2 சொல்லி எடுக்கட்டாம். ரைட். ஓகே, இப்ப இந்த கிடைவிசை பி ஒரு 100 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளுற. இப்ப இந்த பொருள் ஓய்விலை இருக்குது. இந்த 100 நியூட்டன் கிடைவிசை பியை கொடுத்து தள்ளும் போது இந்த பொருள் ஓய்விலை இருக்குதான், பொருள் இயங்கவே இல்லையா. அப்படி இயங்காமல் இருந்தால் இந்த தரை எவ்வளவு விசையை கொடுத்து தள்ளுது, எஃப் என்ற விசையை எவ்வளவு கேட்டுக்கிறாங்க. அதாவது உராய்வு விசை 100 தெளிவான குழக்கிறேன். ஒரு தரை ஒன்று இருக்குது, தரையில ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டி வந்து 2 கிலோன்னு சொல்லியாச்சு. கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் எடுக்க சொல்லியாச்சு. கிடை விசை 100 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளினாலும் அந்த பொருள் அசையல. ரைட். அப்படி என்றால் இந்த தரை வந்து திருப்பி ஒரு விசையை கொடுத்து தள்ளுதான். இப்ப நான் கழிச்சேன் உராய்வு விசை என்று. அந்த உராய்வு விசை எவ்வளவு கேட்டுக்கிறாங்க. கிளியரா சொல்லலாம். இந்த பொருள் அசையவே இல்லைன்னு சொல்ல நிலையா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆகவே விளைவு விசை 0 நியூட்டனா இருக்க வேணும். என்ன காரணம், பொருள் அசையவே இல்லை. அப்ப கிடை திசையில் ஒரு 100 நியூட்டன் இருக்கின்றால் எதிர் திசையில எத்தனை விசை இருந்தால் அது 0வா வரும், விளைவுல 0வா வரும். அப்ப எதிர் திசையிலையும் ஒரு 100 நியூட்டன் இருந்தால்தான் அதனுக்கு 2ஐயும் கூட்டி விட்டா பிளஸ் சமன் 0 நியூட்டன் வரும். வேணும் ஏன்னா விளைவுல இருக்கக்கூடாது, பொருள் அசையலையா. அப்ப 100 நியூட்டன் கேன்சல் பண்ணி 0 நியூட்டன் வரும். அப்ப எதிர் திசையில எவ்வளவு விசை இருக்க வேணும், உராய்வு விசை 100 நியூட்டன். ரைட். ஓகே, இப்ப கேட்கிறான் இந்த பொருள் இயங்கி கொண்டிருக்கு. இப்ப 100 நியூட்டன் விசையை கேன்சல் பண்ணியாச்சு. ரைட். இந்த பொருள் இயங்கி கொண்டு இருக்குது. இவ்வளவு விசை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. இந்த பொருள் இயங்கி கொண்டு இருக்குது. இயங்கி கொண்டு இருக்கக்குள்ள இந்த உராய்வு குணகம் மியூ 0.1 இருக்குது. ரைட். உராய்வு குணகம் மியூ வந்து 0.1 இருக்குது. இந்த பொருளின் திணிவு வந்து 2 கிலோன்னு இருக்குது. இப்ப இந்த பொருளின் உராய்வு விசை என்ன, இயங்கி கொண்டிருக்க தொழிற்படு பொருள் வந்து இயங்கி கொண்டிருக்கு, பாக்ஸ் வந்து இயங்கி கொண்டிருக்குது. எவ்வளவு விசை கிடை விசை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த உராய்வு விசை தளத்தால் கொடுக்கப்படுற உராய்வு விசை எஃப் எவ்வளவு கண்டுபிடி. 2 கிலோ பொருள் சைவரசம் உண்டு. இந்த மேற்பரப்பின் தன்மை வந்து உராய்வு குணகம் வந்து சைவரசம் ஒன்று சொல்லியா. இது எப்படி கால்குலேட் பண்றது? உராய்வு விசைக்கான சமன்பாடு என்ன, எஃப் சமன் மியூ இன்டு ஆர். ரைட். ஓகே, நான் அழிச்சு கூட செஞ்சு காட்டுறேன். இப்ப பொருள் இயங்கி கொண்டிருக்கான்னு சொல்லியா. அப்ப விளைவு விசை 0 எல்லாம் காய்க்கல. ரைட். பொருள் இயங்கி கொண்டிருக்குது. அப்ப உராய்வு விசை கண்டுபிடிக்கணும் என்றால் உராய்வு விசைக்கான சமன்பாடு என்ன, எஃப் சமன் மியூ இன்டு ஆர். ரைட். ஓகே, அப்ப எஃப் சமன் உராய்வு விசை தான் வேணும். மியூ வந்து 0.1 இன்டு மறுதாக்கம். இங்க மறுதாக்கம் அப்படி கண்டுபிடிக்கிறது. 2 கிலோ பொருள் என்றால் பூமி பிடிச்சிருக்கிற விசை எவ்வளவு, 2 தர புவியீர்ப்பிலான ஆரம்புகள் 10 என்ன அவ்வளவு நியூட்டனா இருக்கு. அப்ப 2 தர 10 எவ்வளவு, 20 நியூட்டன் விசையோட பூமி பிடிச்சி கீழ் நோக்கி இருக்கு. அதை போக விடாமல் மறுதாக்கம் கொடுக்குமല്ലോ ஆர், அது இவ்வளவு இருக்கணும். இந்த விசை நிறைக்கு சமனான விசை. அப்ப ஆர் சமன் 20 நியூட்டன். ஆகவே சைவரசம் 1 தர 20 நியூட்டன். இதை வச்சிருக்கீங்கன்னா எஃப் வந்து விசை உராய்வு விசை வந்து 2 நியூட்டன். இந்த திசையில இருக்கும். இது இயக்கத்துக்கு எதிர் திசை என்ன, இயக்கம் இந்த திசைன்னா அதுக்கு எதிர் திசையில தான் உராய்வு இருக்கும். என்ன எஃப் என்ற விசை இருக்கு. ஆகவே 2 நியூட்டன் எதிர் திசையில இருக்கும். ரைட். இதுதான் இந்த எஃப் சமன் மியூ இன்டு ஆர் என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி உராய்வு விசையை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டால் மேற்பரப்பின தன்மையை வந்து, அதாவது உராய்வு குணகம், மேற்பரப்பின தன்மைன்றது உராய்வு குணகம், அந்த உராய்வு குணத்தை கொடுத்துருப்பான். அதை கொண்டு போய் மரதாக்கத்தோட செவன் மரதாக்கத்தோட பெருக்கி போட்டு உராய்வு விசை எவ்வளோ கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இப்ப பாருங்க உராய்வு விசையில சில வகைகள் இருக்குது. ரைட். உராய்வு விசையில வந்து பாருங்க சில காரணி 2 பார்த்துடும். என்ன செவன் மரதாக்கம் உராய்வு குணகம். இப்ப இந்த உராய்வு விசையிலேயே சில வகைகள் இருக்குது. பாருங்க சொல்லி தரேன் நான். இப்ப பழைய உதாரணத்துக்கே போவோம். ரைட். ஓகே, இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. முதல் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. கிடை விசை பியால அந்த பாக்ஸ் தள்ளப்படுது. ரைட். இப்போ இந்த தரை வந்து போக விடாமல் ஒரு விசையை கொடுக்கும், எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு விசை. அதனால தெரியும் எஃப் என்றதான் உராய்வு விசை என்று தெரியும். என்ன பி என்ற விசையை கொடுத்து இந்த பாக்ஸை நீ தள்ளினால் அது எஃப் என்ற உராய்வு விசையோட தள்ளப்படும். இப்போ நான் சொன்னேன் குறைந்தபட்சம் 100 நியூட்டன், சும்மா ஒரு கணக்குக்காக சொன்னேன் 100 நியூட்டன் விசையை கொடுக்கும் வரைக்கும் இந்த பொருள் அசையாதுன்னு சொன்னான். என்ன அப்போ இந்த இதை வந்து நான் ஒரு கிராஃப் பண்றேன். ரைட். உராய்வு விசைக்கும் நான் கொடுக்குற விசைக்கும் ஒரு கிராஃப் ஒன்று பண்ணேன். 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு கிராஃப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஒரு கிராஃப் கண்ட்ரோல் பண்றேன். இப்படி இருக்குது. ரைட். இதை வந்து நான் பிரியோக விசை பி. ரைட். இதை வந்து பிரியோக விசைன்னு சொல்றது. பிரியோக விசை அந்த பெட்டிக்கு நான் கொடுக்குற விசை. இதை வந்து உராய்வு விசை எஃப். ரைட். உராய்வு விசை பிரியோக விசையோட உராய்வு விசை எப்படி மாறுதுன்றது தான் நீங்க கதைக்க போறோம். ரைட். ஓகே. இப்ப பார், நான் இந்த பிரியோக விசை சைபர் நியூட்டன் கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்த்தேன். நான் உராய்வு விசையும் சைபராக இருக்கும். அது மாதிரி பிரியோக விசை 10 கொடுத்தா உராய்வு விசையும் 10 இருக்கும்.
பிரயோக விசை 20 கொடுத்தா உராய்வு விசை 20 இருக்கும். அப்ப கிராஃப் வந்து இப்படி ஒரு நேர்வீத சமதத்துவத்துக்கு இருக்கும். அது ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும். ரைட், அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறத வந்து நாங்க சொல்லுவோம் நிலையியல் உராய்வு. ரைட், நிலையியல் உராய்வு என்று சொல்லுவோம். நிலையியல் உராய்வு என்றால் என்னென்றால் நான் கொடுக்குற விசையும் உராய்வு விசையும் சமனா இருக்கும். அப்படி என்றால் விளைவுள்ள ஒரு விசையும் இருக்காது, பொருள் ஓய்வில இருக்கும். ரைட், பொருள் ஓய்வில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? விளைவுள்ள எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு விசை கொடுக்குறேன் 100 நியூட்டன் வரைக்கும் நான் எவ்வளவு விசை கொடுத்தாலும் அது திருப்பி அவ்வளவு விஷயம் தரும். அப்ப தரை வந்து போக விடாமல் பண்ணும். அந்த உராய்வு விசை சமனா இருக்கும். அதான் இந்த ரேஞ்சுக்குள்ள கிராஃபில் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது. ரைட், அப்ப பிரயோக விசையும் உராய்வு விசையும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும் பொருள் நிலையாக இருக்கும் போது, பொருள் ஓய்வில் இருக்கும் போது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் கதைப்போம் நிலையியல் உராய்வு. அப்ப பொருள் நிலையாக இருக்கும் போது தொழிற்படும் உராய்வு விசை நிலையியல் உராய்வு ஆகும். இங்க வந்து பிரயோக விசையும் உராய்வு விசையும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். ரைட், அப்ப பி என்ற விசையும் இருந்து பிரயோக விசை எவ்வளவு விசையை கொடுத்து தள்ளுறியோ அதுக்கு உராய்வு விசை எஃப்ன்றது சமனா இருக்கும். எந்த ரேஞ்சில் போகணும்? நிலையில் பொருள் நிலையாக இருக்கும் வரைக்கும் விளையல் விசை 0 இந்த ரேஞ்சுக்குள்ள. ஓகே, கிராஃப் இப்படிதான் இருக்கும். பாருங்க திடீரென என்ன நடக்கும் இந்த கிராஃப். இப்ப 100 நியூட்டன் வரைக்கும் நீ ஓகே, இது வந்து 100 நியூட்டன் வரைக்கும் ஓகே, பிரயோக விசை 100 நியூட்டன் வரைக்கும் ஓகே. இப்ப 100 நியூட்டனுக்கு மேல நீ இன்னும் கொடுத்து தள்ளினி என்றால் பொருள் இப்ப இயங்க ஆரம்பிக்கும். சடனா கீழே இறங்கும் பாருங்க. சடனா இந்த கிராஃப் கீழே இறங்கி பேருந்து மாறாத விசையோட போகும். அது வந்து 100 விட ஒரு சின்ன விசையா இருக்கும். நம்ம இந்த உராய்வு விசை இந்த பாறாங்கல்லுகள் தள்ளி இருப்ப பெரிய துணிவுள்ள பாறாங்கல்லுகளை வந்து ஒரு உச்சியில வச்சுட்டு தள்ளிப்ப தள்ள எவ்வளவு விஷயம் கொடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சடனா பாருங்க ஈஸியா போக ஒழிக்கிறோம். நீ மேக்ஸிமம் விஷயம் கொடுத்து தள்ளி கொண்டு இருக்கக்குள்ள சடனா வந்து ஒரு சின்ன விஷயோட போற மாதிரி இருக்கும். நீ கொடுத்த பெரிய விஷயம் விட சின்ன விஷயோட போற மாதிரியே இருக்கும். இதை ஃபீல் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ல. ரைட், ஓகே. அப்ப 100 நியூட்டன் வரைக்கும் இருக்கிறது நிலையியல் உராய்வுன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு பாருங்க சடனா அந்த எவ்வளவு விஷயம் நாங்க கொடுக்கும் வரைக்கும் அந்த உராய்வு விசை திருப்பி தருவதோ அதை தான் நாங்க எல்லை உராய்வுன்னு சொல்லுவோம். ரைட், இங்க எல்லை உராய்வு தான் 100 நியூட்டன் சொல்றது. லிமிட்டிங் ஃபோர்ஸ் சொல்றது, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லுவாங்க. எல்லை உராய்வு விசைன்றது இங்க இந்த வரைவினுடைய உச்சி புள்ளி. அதுக்கு மேல உராய்வு இல்லை, அதுக்கு மேல உராய்வு தளத்தால கொடுக்க முடியாது. அதைத்தான் 100 நியூட்டன் விசை தான் நீங்க பாருங்க எல்லை உராய்வு, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லுவாங்க. ரைட், எல்லை உராய்வு. ரைட், எல்லை உராய்வு அப்படின்னா என்ன என்று கேட்டால் ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மேற்பரப்பு சார்ந்து இன்னொரு மேற்பரப்பு இயங்க ஆரம்பிக்கும் போது இயங்க ஆரம்பிக்க எத்தனைக்கும் சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற உராய்வு விசை. ரைட், கிளியர் எடுத்து வச்சுக்கோங்க. பொருள் இயங்கவும் கூடாது, நிலையா இருக்கவும் கூடாது. பொருள் இயங்க எத்தனைக்கு ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற எல்லை உராய்வு லிமிட். அதுக்கு மேல தளம் வந்து உராய்வு விசையை கொடுக்காது. அப்ப மேக்சிமம் தளம் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் விசை தான் அந்த எல்லை உராய்வு விசை. ரைட், அப்ப இங்க வந்து 100 நியூட்டன் தான் எல்லை உராய்வு. 100 நியூட்டனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே 100 நியூட்டனை விட சின்ன விசைகள் எல்லாமே நிலையியல் உராய்வு விசை என்று பேர். நீ 10 கொடுத்தா 10 நியூட்டன் திருப்பி தரும், 20 கொடுத்தா 20 திருப்பி தரும், 99 வரைக்குமே ஓகே. நான் விளக்கத்துக்காக கேட்கிறேன். 100 நியூட்டன் நீ கொடுத்தால் அது வந்து 100 நியூட்டன் தான் லிமிட்டிங். ரைட், அதுதான் லிமிட் மேக்சிமம். அப்ப அதை வந்து எல்லை உராய்வு என்று கதைப்போம். அடுத்தது பாருங்க, இந்த கிராஃபில் இந்த ஏரியாவுக்கு வருது 100 நியூட்டன் அப்படி இறங்கி அப்புறம் ஒரு சின்ன விசை இது நான் ஒரு 80 நியூட்டன் வைக்கிறது. இந்த 80 நியூட்டன் வந்து மாறாத ஒரு விசையா இருக்கும். இதை வந்து இயக்கவியல் உராய்வு. ரைட், இயக்கவியல் உராய்வு. பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது தொழிற்படுகிற உராய்வு. இப்ப நான் ஒரு கணக்கு பார்த்தேன், பொருள் இயங்கி கொண்டிருக்கக்குள்ள இப்படி உராய்வு விசை கால்குலேட் பண்றேன்னு சொல்லி. ரைட், இயங்கி கொண்டிருக்கக்குள்ள தொழிற்படுற உராய்வு விசை எப்படி கண்டுபிடிக்கிறது? F = μ × r என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்க இயங்கி கொண்டிருக்கிற பொருளுக்கு உராய்வு விசை எப்படி கண்டுபிடிச்சாங்க? μ × r என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி. ஓகே, அப்ப இயக்கவியல் உராய்வுண்டா என்னன்னு கேட்டால் பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது தொழிற்படும் உராய்வு விசை. இது ஒரு மாறாத உராய்வு விசையாக இருக்கும். இந்த நிலையியல் உராய்வு விசை பாருங்க மாறிக்கொண்டிருக்கு. ரைட், உராய்வு விசைன்றது இந்த நிலைக்குத்து வச்சு என்ன YH வழியே தான் நீங்க உராய்வு விசையை பார்க்க வேணும். அது வந்து பாருங்க இங்க கொடுக்குற பிரயோக விசையோட இந்த திசையில கொடுக்குற பிரயோக விசையோட அந்த உராய்வு விசைன்றது மாறிக்கொண்டிருக்கு. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அதாவது எல்லை உராய்வுன்றது ஒரு லிமிட், அது ஒரு 100 நியூட்டன். அதுக்கு மேல தளத்தால் எனக்கு எல்லை உராய்வை கொடுக்க முடியாது. ரைட், ஓகே. அது வந்து 100 நியூட்டன்றது எல்லை உராய்வு. அடுத்தது இயக்கவியல் உராய்வுண்டா பாருங்க, அது எல்லை உராய்வோட சின்னனா இருக்கும், ஆனா ஒரு மாறாத விசையா இருக்கும், மாறாத உராய்வு விசையா இருக்கும். அது இயங்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகிற ஒரு உராய்வு விசை மாறாத உராய்வு விசையா இருக்கும். ஓகே, நாங்க இப்போ ஒரு சில கணக்குகள் பார்ப்போம். இந்த உராய்வு விசை சம்பந்தமா எங்களுக்கு விளங்கிறேன். எல்லை உராய்வு, நிலையியல் உராய்வு, இயக்கவியல் உராய்வுன்றது விளங்கிடுது. சொல்றான கணக்குகள் நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த உராய்வு விசைகளின் பிரயோகங்கள். ரைட், உராய்வு விசையை வந்து நாங்க என்னென்ன தேவைகள் என்னென்ன மாதிரி அதை பிரயோகிக்கிறோம்ன்றது ஒரு சில சும்மா நோமலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெருசா எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை, பட் நோமலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உராய்வு விசைகள் என்னென்னதுக்கு பிரயோகிக்கலாம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஓகே, இப்போ நம்ம விளங்குறது உராய்வு விசையின் பிரயோகங்கள். ரைட், பிரயோகம் எங்கெங்க இந்த உராய்வு விசையை பிரயோகிச்சு நன்மை பெறுகிறோம், தீமை பெறுகிறோம் இல்லைங்க. ரைட், இப்ப ஒரு
பனை மரத்தில் ஏறி அந்த கள்ளிச்சீவுறாக்கள் நீ பார்த்துருக்க ரைட். பனை மரத்தில் ஏறி கள்ளிச்சீவுவாங்க, கருப்பண்ணி எடுக்கிறது, அது எல்லாமே அந்த பனை மரத்துல தான் எடுக்கிறது. அப்போ பனை மரத்தின் உச்சியில வந்து இப்போ ஒரு கள்ளிச்சீவு ஒரு ஆளை யோசி, சும்மா ஒரு உலகத்துக்காக ஆகிக்கிறோம் ரைட். ஓகே, இப்போ ஒரு பனை மரம் மாதிரி இதை யோசி ரைட். ஓகே, பனை மரம் ஒரு உயரமான மரமா இருக்குமே ரைட். ஓகே, இது வந்து தரை, இதை வந்து நீ ஒரு பனை மரம் மாதிரி யோசி, பனை மரம் ரைட். ஓகே, இப்படி பனை மரத்தில் இருக்கவே ஒவ்வொரு மாதிரி இருக்கவே ரைட். ஓகே, சில யோசிக்கும் இது பனைமரம் உண்டு எல்லாம் யோசிக்கும், அப்படிலாம் யோசிக்க சும்மா விளக்கத்துக்காக ஆகிக்கிறோம். இது ஒரு பனைமரம் மாதிரி சும்மா யோசி ரைட். ஓகே, இந்த பனைமரத்தில் ஏறுறாக்களை நீ பேர் இந்த காலில் வந்து கயிறு கட்டி தானே இருக்கணும், ஒரு இலக்கயிறு, தும்பு கயிறு. நாங்கள் இலக்கயிறு கதைப்போம் பாசையில், சும்மா பேச்சு வழக்கிறதா கேட்க இலக்கயிறுன்னு சொல்லி கதைப்போம். ஒரு தும்பு கயிறை வந்து காலில் கட்டி இந்த பனைமரத்தின மேற்பரப்போட உடசினபடியே தான் நிலைக்குதான் மேல் நோக்கி ஏறுவினோம். பனை ஏறுறாக்களுக்கு நீ பார்த்துருப்ப தெரியுமா, நம்ம அவையோட போய் கதைச்சுப்ப ரைட். அந்த பனைமரத்தில் ஏறுறக்குள்ள காலில் கயிறு கட்டி, தும்பு கயிறுன்னு சொல்றது, அதாவது என்ன சொல்றது, தென்னந்தும்பு ரைட். தென்னந்தும்பு எடுத்து ஒரு கயிறு மாதிரி பின்னி அந்த கயிறை வந்து காலில் கட்டி கொண்டு பனைமரத்தில் மேலே ஏறுவிடும் ரைட். அப்படி மேலே ஏறுகையில் என்ன நடக்கும்னு ஓடி அந்த விழாமல் சில பேர் யோசிச்சு சின்ன படியில் யோசிச்சிருப்பாங்க, சின்ன சில கையெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன் ரைட். பனைமரத்தில் ஏறுகைக்குள்ள அது எப்படி விழாமல் ஏறின மேலே பூமி பிடிச்செழுதும், சகல தனிவையும் பூமி பிடிச்செழுதும். பூமி பிடிச்செழுத்தால் பனைமரத்துக்கு மேலே இருக்கிறார்கள் கீழே விழாத்தானே வேணும். சில பேருக்கு அதுலேயே ஒரு டவுட் இருக்கும், உண்மையா பூமி பிடிச்செழுக்குதோ. நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கிறார், புவியீர்ப்பு விசை சகல திணிவுகள்லையும் புவியீர்ப்பு விசை இருக்குன்னு நியூட்டன் சொல்லி போட்டு போறார். நியூட்டன் சொன்னா நாங்கள் நம்ப முடியும், சில இருக்கு. அப்படியானவ என்ன செய்யணும், ஒரு பனையின் உச்சியில ஏறி கையை விட்டு பார்க்கணும், பூமி பிடிச்சிருக்குதா இல்லையான்றதை அவன் ஃபீல் பண்ணிக்கணும் ரைட். ஹாஸ்பிட்டல் 24 பாட்டில் இருப்பின வேணும், நீ நம்ம அடி செய்துவேன் ரைட். ஓகே, இப்போ மேலே ஏறினீங்கன்னு சொன்னது, மேலே இப்போ பனையின் உச்சியில் ஏறிக்கிட்டு வை ஏறி போட்டு 2 கையையும் விட்டுப்பார். விட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், பூமி பிடிச்சி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எல்லாத்துலையும் பூமி பிடிச்சிருக்கும். அது எடுக்கிறதால வந்து கீழே வந்து அடிபட்டு மொண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும் ரைட். அப்ப சகல விஞ்ஞானத்துல சகல விஷயங்களையும் சந்தேகப்பட வேணும் ரைட். எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்பக்கூடாது, சகலத்தையுமே பரிசோதனை செய்து நம்ப வேணும் ரைட். ஓகே, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப பனைமரத்துல உச்சியில மேல ஏற வேணும், கீழே நிற்கிறவர் மேல ஏற வேணும் என்றால் காலில் வந்து ஒரு தும்பு கயிறை கட்டி கொண்டு தான் ஏறுவார். ஏன் அப்படி ஏறுறாரு, என்னத்துக்காக அவர் பனைமரத்துல அப்படி ஏறுறாருன்னு கேட்டால், இந்த பனைமரத்தின் மேற்பரப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு கரடு முரடான மேற்பரப்பா இருக்கும் ரைட். ஒரு கரடு முரடான மேற்பரப்பு, ஒரு கூறு மாதிரி குத்துற மாதிரியான மேற்பரப்பா இருக்கும். இந்த இலக்கயிறு கயிறு, அந்த தும்பு கயிறு வந்து பாருங்க, அதுவும் ஒரு இறுக்கமா இருக்கும். அப்ப அந்த கயிறுண்ட மேற்பரப்பும் பனைமரத்தின் மேற்பரப்பும் ஒன்று அவ்வளவு ஈஸியா வழுக்க விடாது, வழுக்கி இயங்க விடாது. கிளியரா எடுத்து வச்சுக்கோள். பனைமரத்தினுடைய மேற்பரப்பும் அந்த கயிறு, தும்பு கயிறினுடைய மேற்பரப்பும் ஒன்று அவ்வளவு இறுக்கமா வச்சிருக்கு. உராய்வு வந்து 2 மேற்பரப்பின தன்மையும் வந்து மிக பெருசு. உராய்வு குணகம் வந்து பாருங்க, மியூன்னு சொல்லக்கூடிய உராய்வு குணகம் வந்து பாருங்க மிகப்பெரிய ஒரு உராய்வு குணகமா இருக்கும். 2 மேற்பரப்பின தன்மையும் அப்படிப்பட்டது. நம்ம அடி நீ எக்ஸ்பிரிமெண்டலா செஞ்சுப்பார். அப்போ ஒரு தும்பு கயிறுக்கும் பனைமரத்தினுடைய மேற்பரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய உராய்வு குணகம் இருக்கிறதால அவ்வளவு ஈஸியா ஒன்று சார்பாக இன்னொன்றை இயங்க விடாது. அதுதான் நாங்கள் உராய்வு காட்சி. ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க போகுதுன்னு சொன்னால் அதை ஒன்று இயங்க விடாம பண்ற தன்மையை தான் நாங்கள் உராய்வு காட்சினாங்க. அப்ப இங்க வந்து ஒரு மிகப்பெரிய உராய்வு இருக்கும். அப்ப உராய்வு மியூ பண்ற விஷயம் எங்களுக்கு பெருசா, அந்த உராய்வு குணகம்னு சொல்லக்கூடிய இந்த மியூ பண்ற விஷயம் பெருசாக இருந்தால் எப்சமன் மியூ இன்டு ஆர் தான் உராய்வு விசைக்கான சமன்பாடு. இந்த ஆரை நாங்கள் ஒன்றும் செய்யல, அது ஆறுன்றது பூமி பிடிச்சிருக்கிற விசைக்கு சமனான மரதாக்கம் தான் 6 காய்ச்சினான், செவ்வண்ணா இருக்க மட்டும் காய்ச்சினான். அதை நான் ஒன்றும் செய்யல, அது அப்படி இருக்கட்டும். இந்த உராய்வு குணகம் சமன்பாட்டுக்கு இங்கால பெருத்தால், உராய்வு குணகம் என்ற விஷயம் சமன்பாட்டுக்கு ஒரு பக்கத்துல பெருத்தால் சமன்பாட்டுடைய மற்ற பக்கமும் பெருக்க வேணும். ஆகவே உராய்வு விசையும் பெருசா வர வேணும். பெரிய உராய்வு விசை இருக்கு, அப்ப இயக்கத்தை தடுக்கிற தன்மை வந்து பெருசா இருக்குது. உராய்வு விசை பெருசுன்னா என்ன அர்த்தம், இயக்கத்தை தடுக்கிற தன்மை வந்து பெருசா இருக்கு. ஆகவே பனைமரத்துல உச்சியில ஏறும்போது அவரை கீழே விழ விடாமல் பண்ணுது ரைட். இது ஒரு மிகப்பெரிய பிரயோகம் பாருங்க, உராய்வு விசையினுடைய பிரயோகம் ரைட். அது மாதிரி இன்னொரு பிரயோகம் மட்டும் கதைக்கிறேன் சிம்பிளா. அந்த விஷயம் விளங்கணும் மட்டுக்காக, இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு ஓயிலையோ நீ படிச்சிருப்பாய், சும்மா ஒரு சின்ன விஷயம் விளங்கணும் மட்டுக்காக கேட்கிறேன் ரைட். ஓகே, இந்த உராய்வின பிரயோகம் இன்னொன்று. இப்ப சில பொருட்களை சும்மா நோமலா கேட்கிறேன். இப்ப சில பொருட்களை நீ தூக்குற ரைட், சில பொருட்களை வந்து நீ தூக்குற. இப்ப சில பொருட்களை வந்து மேல உயர்த்தி வைக்கிற, சில வேலைகள் செய்யக்குள்ள, வேலை உலகத்துக்கு நீ போயிட்டான்னு சொன்னா சில வேலைகள் செய்ய வேண்டும் ரைட். வீட்லயே நிறைய வேலை செய்வாய், இப்ப பெட்டியை தூக்கி மேல வைக்கிறது, ஒரு கதிரையை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறது, ஒரு மேசையை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறது, அப்படி நிறைய வேலைகள் செய்கிறாயோ. அப்படி வேலை செய்யக்குள்ள பாரு, உங்க கையில இருந்து அந்த பொருள் எப்படி வழுக்காமல் இருக்குது. சிம்பிளான ஒரு சும்மா நோமலா யோசிப்பார் ரைட். ஒரு டெக்னாலஜி படிக்கிறான்னு சொன்னா சும்மா சிம்பிளா யோசிக்கணும் விஷயங்கள் எல்லாமே ரைட். ஓகே, அப்போ ஒரு பொருள் நீ எப்படி தூக்குறாய், கையில வந்து பாருங்க வந்து கைரேகைகள் இருக்கு. கையில வந்து கை ரேகைகள் எல்லாருக்குமே இருக்கும், மனசன பிறந்தா எல்லாருக்குமே கைரேகை இருக்கும். சில யோசிக்கும் கைரேகை வச்சு யோசியம் பார்க்குறோம், அப்படி எல்லாம் இல்லை ரைட். கையில கைரேகை ஏன் இருக்குது, ஒரு பொருள் சார்ந்து இன்னொரு பொருளை இயங்க விடாமல் பண்றதுதானே உராய்வு. அப்ப நீ ஒரு பெட்டியை தூக்குறாய்,
ரைட்? ஒரு பெட்டியை தூக்குறாய், அந்த பெட்டியினுடைய மேற்பரப்பும் கையில உள்ள கைரேகையினுடைய மேற்பரப்பும் ஒன்று சார்பாக இயங்க விடாது. ரைட்? இப்ப கையில கைரேகை இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்? வழங்கி கொண்டு போயிடும். சின்ன குழந்தைகளோட கையில அவ்வளவு பெருசா கைரேகை இருக்காது, கைரேகை இருக்கும், பட் அவ்வளவு அந்த உராய்வு தன்மை இருக்காது. அதனால சின்ன பிள்ளைகளால அந்த பொருளை தூக்க இயலாது. பட் கொஞ்சம் வளர்ந்தாக்களுக்கு பாருங்க கைரேகை கொஞ்சம் தடிப்பா இருக்கும். அப்ப கைரேகையினுடைய மேற்பரப்பில் ஒரு பொருள் வந்து பொருளுடைய மேற்பரப்பு படைக்குள்ள ஒன்று கிரிப்பா பிடிச்சு வச்சிருக்கும். ஸோ பொருளை வழுக்க விடாமல் பண்ணும். ஆகவே அதுக்கு உராய்வு பிரயோகிக்கப்படுது. ரைட்? அந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ வீடுகளில் மாபிள் தரை பதிப்பாங்க, மாபிள் குளிக்கிற அறையெல்லாம் மாபிள் தரை பதிப்பாங்க. என்ன ரீசன்? மாபிள் தரை பதிச்சா என்ன நடக்கும்? அது உராய்வை குறைக்கும். ரைட்? வேகமா ஓடலாம், வேகமான உராய்வு வழுக்கும். நீ பார்த்து நம்ம மாபிள் தரையில நடக்கக்குள்ள வழுக்கும். நார்மல் தரையில நடக்கிறது, மணல் தரையில நடக்கிறத விட மாபிள் தரையில நடக்கும்போது வழுக்கும். அப்ப அங்க உராய்வு குறைவாக இருக்கும். இதுவே நீ பாரு, இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுற வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்துல எல்லாம் நீ பார்த்துருப்ப. ஓட்டப்பந்தயம் ஓடுற வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. பயிற்சி கொடுக்கல பிறகு நார்மல் தரையில ஓட விட மாட்டேன், சும்மா கிரவுண்ட்ல நார்மல் தரையில ஓட விட மாட்டேன். பயிற்சி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் கடற்கரை மணல் தரையில தான் ஓட விடுவினோம். ஏன் இந்த மணல் தரையில ஓட விடுகினோம்? மணல் வந்து பாருங்க அவ்வளவு ஈஸியா இயங்க விடாது. ஒரு மணல் தரையில வந்து பாருங்கோ நீ ஓடிப்பார், மணல் தரையில காலை வச்சு ஓடிப்பார், அவ்வளவு ஈஸியா ஓட விடாது. அப்ப ஒரு தடைக்கு எதிராக நீ ஓடி பழகினால் நீ கிரவுண்ட்ல ஓடைக்கலாம் ஃபாஸ்டா ஓடுவாய். அது ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு அந்த பயிற்சி கொடுப்பாங்க. மணல் தரையில கடற்கரை தரையில ஓட சொல்லி. என்ன ரீசன்? உராய்வு, பெரிய ஒரு உராய்வுக்கு எதிராக நீ இயங்கி பழகிட்டேன்னு சொன்னால் உண்மையான ஓட்டப்பந்தயத்தில் வேகமா ஓடி பிரைஸ் வாங்கலாம். அப்ப அதுக்காக அது ஒரு உராய்வு அதிகரிச்சு பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் அன்றாட வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை பற்றி நான் சந்தர்ப்பங்கள் கணக்காக கேள்வி செய்யக்கூடாது. அதை பற்றி உங்களுக்கு காய்ப்போம். ஓகே, அப்போ உராய்வின் பெரியவங்கள்டா என்னென்ன விளங்கிட்டு, உராய்வு என்றால் என்னென்று விளங்கிட்டு 3 டைப் ஆஃப் உராய்வு இருக்குது. நிலை உராய்வு, எல்லை உராய்வு, இயக்க உராய்வுன்னு 3 டைப் இருக்குது. அதை வந்து கால்குலேட் பண்றதுக்காக நாங்கள் எப்சிலான் மியூ இன்டு ஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக நாங்கள் அதை பார்ப்போம். ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் புரிதலுக்கான ஒரு சில கணக்குகளை இங்கே போடுவோம். ரைட்? ஓகே, கணக்கு பார்க்கையும் வடிவமைச்சுக்கொள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். சிம்பிளான கேள்விகள் தான். ரைட்? எங்களை எக்ஸாமில் கொஞ்சம் ஹார்டாக கூட நாங்கள் சிம்பிளாக இதை உடைச்சு பழகிடுவோம். ரைட்? ஓகே, பார்ப்போம். ஒரு கேள்வி ஒன்று, முதலாக கேள்வி ஒன்று கேட்குறான். ஒரு தளம் ஒன்று இருக்குதாம். ரைட்? ஒரு தளம் ஒன்று இருக்குது. இந்த தளம் கிடைத்தளம்னு சொல்லியாச்சு. ரைட்? கிடைத்தளம், கிடைத்தளத்தினுடைய மேற்பரப்பின் தன்மை மியூ, உராய்வு குணகம் 0.2 என்று சொல்லியாச்சு. ரைட்? 0.2. ஒரு பொருள் இருக்குது இங்க, கிடை விசை 100 நியூட்டனோட தள்ளி இந்த 100 நியூட்டன் விளைவு விசையை கொடுத்து 100 நியூட்டன் விசையை கொடுத்து இந்த பொருளை தள்ளுறோம். இந்த பொருள் இயங்கி கொண்டு இருக்குது. இது இயக்கவியல் குணகம் மியூ டி என்ன, மியூ ஒன்றே குறிக்கிறோம், மியூ டி என்று சொல்லுவாங்க. டைனமிக் என்று சொல்லி மியூ டி என்று குறிக்கிறது. அப்படியும் இருக்கலாம். நீ மியூ ஒன்றே வச்சுக்கொள். மியூ ஒன்றாலே அது உராய்வு குணகம் தான் 0.2. அப்ப எஃப் என்ற ஒரு கிடை விசை 100 நியூட்டனை கொடுத்து இந்த பொருளை தள்ளி கொண்டு இருக்கிறோம். ரைட்? இந்த பொருளின் நிறை பூமி பிடிச்சிருக்கிற விசை 50 நியூட்டன். ரைட்? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னாட்ட இந்த பொருளை தாக்குற உராய்வு விசை என்ன? இந்த பொருள் இயங்கி கொண்டிருக்கிறான். இப்போ பொருள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறான். இயங்கி கொண்டிருக்கக்குள்ள இந்த பொருளை தாக்குற உராய்வு விசை என்ன? ரைட்? ஓகே, இப்போ உராய்வு விசை என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். ரைட்? 50 நியூட்டன் சொல்லக்கூடிய இந்த நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்குற விசை இப்படி இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பூமி பிடிச்சிருக்கிற விசை இருக்குது 50 நியூட்டன். இதுக்கு சமனான விசையை மறுதாக்கம் கொடுக்கணும் நாங்கள் கழிச்சிடும். அப்போ மறுதாக்கம் இப்படி இருக்க போதும், ஆர்ன்னு சொல்றது. அதுவும் வந்து பாருங்க 50 நியூட்டனா இருக்க போதும். இந்த ஆர்ன்னு சொல்லக்கூடிய 50 நியூட்டன் விசை நிலைக்குத்தா இருக்குது. அது ஒன்று கொண்டு செங்குத்தான்னு சொன்னேன் கிடைக்கி. அது வந்து எப்பயுமே செங்குத்தா இருக்குன்னு சொன்னால் சில பேர் யோசிப்பாங்க, இந்த செங்குத்தா இருக்கிற 50 நியூட்டன் ஆறுன்ற விசையை கிடையாக பிரிச்சு போடலாம் எல்லோ உண்டு. விசை பிரிப்பு முறை படிச்சாங்களோ இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல இந்த தொடக்க வகுப்புகள் இல்லை. அப்போ விசை பிரிப்பு முறையை யூஸ் பண்ணி இந்த 50 நியூட்டன்ற நிலைக்குத்து விசையை கிடையா பிரிச்சு 50 cos 90 போடலாம்னு சில பேர் யோசிப்பினா. நீங்க ஒரு நோட்டா எடுத்து வச்சுக்கோ, அப்படி போடலாம். போட்டா என்ன நடக்கும்? cos 90 வேல்யூ வந்து 0வா போயிடும் சொன்னான். என்ன cos 90 வேல்யூ 0வா போயிடும். 0வோட என்னத்தை போட்டு நான் பிரிக்கினாலும் எனக்கு விடை வந்து ஃபைனலா 0 தான் கிடைக்கும். ஆகவே நிலைக்குத்து விசைகள் கிடை இயக்கத்தை பாதிக்காது. இதை நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கொள். இந்த கணக்கு செய்யறதுக்கு ஒரு நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கொள். நிலைக்குத்து விசைகள் கிடை இயக்கத்தை பாதிக்காது. அத மாதிரி கிடை விசைகள் நிலைக்குத்து இயக்கத்தை பாதிக்காது. என்ன ரீசன்? அதை நான் உடைச்சோம்டா, நிலைக்குத்து விசையை கிடையா உடைச்சோம்டா cos 90 உடைக்கணும். வேண்டா 90 வகை அமைக்கும். நிலைக்குத்து கிடை 90 வகை அமைக்கும். அப்ப 50 நியூட்டன் விசையை நான் கிடையா உடைச்சேன்னா எனக்கு 50 cos 90 வரும். இப்ப cos 90 வேல்யூ 0. நான் என்னத்தை போட்டு cos 90 பிரிக்கணும், விடை 0வா வரும். ஆகவே நிலைக்குத்து விசைகள் கிடை இயக்கத்தை பாதிக்காது. அது மாதிரி கிடை விசைகளும் நிலைக்குத்து இயக்கத்தை பாதிக்காது. ஓகே, நாங்கள் இந்த கேள்வி உடைக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு உராய் விசை எவ்வளவு தான் கிடைக்கும். இந்த இடத்துல உராய் விசை F எவ்வளவு கேட்டோம். என்ன? ஓகே, F உராய் விசை கண்டுபிடிக்கணும்டா F சமன் மியூ இன்டு ஆர். ரைட்? மியூ இன்டு ஆர். அப்போ F உராய் விசை தான் வேணும். உராய்வு குணகம் தெரியும் 0.2 இன்டு 7 மரதாக்கம் தெரியும் 50 நியூட்டன் நிறையண்டபடியால் அதை போகடா பண்ணுறதுக்கு மேல் நோக்கி ஒரு 50 நியூட்டன்
விசை இருக்கும். அப்போ உராய்வு விசை வந்து 52 அடிச்சா 100 என்ன இந்த 10. ஆகவே 10 நியூட்டன்ற விசை இங்கே நோக்கி இருக்கு உராய்வு விசை. இப்போ உனக்கு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாண்டா, இந்த பொருளதாகிற விளையுள் விசை என்ன? விளையுள் விசை எல்லாம் படிச்சுனா விளையுள் விசை என்னன்னு கேட்டால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரைட்? ஓகே. அந்த நான் கொடுக்குற விசை எஃப்ன்ற நீ ஒரு F1 வைக்கிறேன், உராய்வு விசை F2 வைக்கிறேன். அப்போ F1 விசை இங்கே நோக்கி இருக்குது 100 நியூட்டன், நீ கொடுக்குற விசை இங்கே நோக்கி இருக்குது. உராய்வு விசை அதன் எதிர் திசையில் இருக்குது -10 நியூட்டன், ரைட்? ஓகே, -10 நியூட்டன். அந்த எதிர் திசையில் இருக்கின்றபடியா 10 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டேன், அது எதிர் திசையில் இருக்கின்றபடியால் மைனஸ் பண்ணி அப்போ விளையுள் விசை R, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் R வந்து 90 நியூட்டன் இயங்கும். நீ 100 நியூட்டனை தள்ளினால் அது 90 நியூட்டனோட தான் இயங்கும். என்ன ரீசன் கேட்டால் 10 நியூட்டன் எதிராக உராய்வு விசை இயக்கத்துக்கு எதிராக இருக்குது. ஓகே, நாங்கள் இது வரைக்கும் பாருங்க உராய்வு விசையினுடைய தன்மைகள், உராய்வு விசையுடைய நிலைகள், உராய்வு விசை என்னென்ன டைப்பில் இருக்குது, எப்படி உராய்வு விசைகள் தாக்குது, எப்படி அதை கால்குலேட் பண்ணுறதை பற்றி, அதன் பிரிவுகளை பற்றி எல்லாம் சகல விஷயங்களுமே இங்கே கதைச்சிட்டோம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.